ஒரு டிசீஸ் அப்படின்னு வரும்பொழுது அதோடைய ஏர்லியர் டயக்னோசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஹால்மார்க் சிம்டம்ஸை தேடி நம்ம போய்கிட்டு இருப்போம். பட் அதுக்கு முன்னாடியே டிசீஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கும். அப்படி என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்ப்போமா? வாங்க. அயன் டெஃபிஷியன்சி அப்படின்னு வரும்போது நம்ம அனீமியா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி டயர்ட்னஸ் தாங்க முதல்ல வரும். அதே மாதிரி விட்டமின் டி அப்படின்னு பார்த்தோம்னா வீக் போன்ஸ் அப்படின்னு தானே வரும். வீக் போன்ஸ் வரதுக்கு முன்னாடியே வின்டரில் வந்து ஒரு டிப்ரெஷன் மூட், ஒரு சேட்னஸ் இதெல்லாமே வருது அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அப்படின்னா டயர்ட்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். டயர்ட்னஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே ப்ரிலிமினரி சிம்டம்ஸாக வந்து நம்னஸ், அதாவது கை கால் மதப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே வருது அப்படின்னாலே இனிஷியல் சைன்ஸ் ஆஃப் B12 டெஃபிஷியன்சி. அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரப்போகுதுன்னா செஸ்ட் பெயினாக தான் வரும் ஃபஸ்ட்டு, அதுதான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கிடையாது. உங்களோட ஈறுகளில் வந்து வீக்கமோ இல்லை புண்களோ ஏதாவது வருது அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான அறிகுறி அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு வருதுன்னா நமக்கு மெமரி லாஸ் தானே நம்ம ஹால்மார்க் சிம்டம் நம்ம மைண்டில் வரும். பட் அதற்கு முன்னாடியே உங்களுக்கு புவர் ஸ்லீப் இருக்குது, உங்களுக்கு சரியான போதிய அளவில் தூக்கம் இன்மை வந்து இருக்கும் பட்சத்தில் அல்சைமர் வர்றதுக்கான முதல் அறிகுறி. எல்லாத்துக்கும் மேலான டயபெட்டிஸ் இப்போ காமனாக இருக்கிற டிசீஸ் இல்லையா. இன்க்ரீஸ் பிளட் சுகர் தானே நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிற ஒரு சிம்டம். பட் அதற்கு முன்னாடியே உங்களுக்கு அதிகப்படியான தாகம், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டு உங்களுக்கு தாகம் ரொம்ப எக்ஸஸாக இருக்குது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தான் வேணும், கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும், ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸ் தான் வேணும், அப்போ தான் எனக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சுகர் வர்றதுக்கான முதல் அறிகுறி இதுதாங்க.